ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் செய்தி பார்க்க போகிறோம். இது நீங்கள் பார்த்து வச்சுங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தரேன். இதை 3 பார்ட்டாக நான் போட போகிறேன். எப்படின்னா, இது இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. இது ஜென்ரலாக பார்த்துருப்பீங்க, பல சேனலில் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி இந்தியா ஆயுத உதவி செய்து பாகிஸ்தானை 2ஆக பிரிக்க போகுது, 3ஆக பிரிக்க போகுதுன்ற செய்தியெல்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வேறு, அது வேறு. சரிங்களா? இப்போ பாகிஸ்தான்லேருந்து பலுசிஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதி தனி நாடாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோடைய ஆயுதக்குழு தலைவரான மிர்யார் பலூச்ன்றவர் அறிவிச்சிருக்காப்புல. அவரோட ஃபோட்டோ கூட மேக்ஸிமம் இது வரைக்கும் வெளியில் வந்ததில் 1-2 இடத்துல வந்திருக்கும். இதுதான் அவரோட ஃபோட்டோ. இவர் தான் மிர்யார் பலூச். ஸோ இதே நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னடா இது ஒன்று இங்கே உள்ள சங்கிகள் ஜென்ரலாக பேசுகிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜியோட ராஜதந்திரம், பாகிஸ்தான் நம்மளோட மோதுனா அடுத்த செகண்ட் என்னன்னா பாகிஸ்தானே ஜி 2ஆக உடச்சிட்டாரு, 3ஆக உடச்சிட்டாரு, இப்படிலாம் ஒரு பேச்சு இருக்குது. இது என்ன டீட்டெயில், இது யார் இந்த வேலையை செய்தது, பலூச் ஆர்மிக்கு யார் உதவி செய்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பலூச்சிஸ்தான்னா என்ன, யார், எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சில வீடியோக்களை போடுறேன். நீங்கள் வேறு இதிலெல்லாம் இந்த மாதிரியான மேப்போடு நீங்கள் சில வீடியோ ஒரு தகவல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், பலூச்சிஸ்தான்னா என்ன, எங்கே இருக்குது, ஏன்னா அதோடய பிரச்சனை என்ன, அதோட தலைமை யார், நேற்று தனி நாடாக அவர்களாகவே அறிவித்து கொண்டார்கள். இதோட பின்னணி என்ன, இதுக்கு யார் பேக்கப் இருந்து உதவி செஞ்சது, இதனால் என்ன நடக்க போகுது, இதுக்கும் ஜிக்கு என்ன தொடர்பு இருக்குது, இந்தியாவுக்கு என்ன தொடர்பு இருக்குது, இந்தியா என்ன ராஜதந்திரம் பண்ணியிருக்கு, இதனால் இந்தியாவுக்கு பலன் என்ன அப்படின்றத பற்றி கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும். வீடியோ பை வீடியோவாக நான் போடுறேன். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா, முதல்ல நீங்கள் பலூச்சிஸ்தான் இந்த மேப்பில் பாருங்கள். இதுதான் பலூச்சிஸ்தான். இந்த இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும், தெரியாதவங்களுக்கும் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள், அரசியல் தெரிந்தவர்களுக்கும் தெரியும். இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே இந்தியர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியும். தெரியாதவர்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ இதில் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, இல்லை இலங்கையை பார்த்தீங்க அப்படின்னா மாநிலமாக பிரிச்சிருக்காரு, மாகாணமாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ இலங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு வடக்கு மாகாணம், வடகிழக்கு சேர்ந்துருந்துச்சு தமிழர்கள் பகுதி, அது 2ஆக உடச்சி விட்டாங்க சிங்கள அரசு. வடக்கு மாகாணம் இருக்குது, கிழக்கு மாகாணம் இருக்குது, ஊவா மாகாணம் இருக்குது, இப்படி பல்வேறு மாகாணங்கள் இருக்குது. ஸோ இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 4 மாகாணங்கள் இருக்குது. இந்த திருப்பி அந்த மேப்பை போடுறேன், நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது கைபர் பக்துன்க்வா அப்படின்னு சொல்லி ஒரு மாகாணம் மேலே டாப்பில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பஞ்சாப், கீழே பார்த்திங்கன்னா சிந்து, அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பலூச்சிஸ்தான். இதில் அந்த பலூச்சிஸ்தான் அப்படின்றது என்னென்னா, ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் பார்டரு, ஒரு நீண்ட எல்லையை கொண்டது. பாகிஸ்தானுடைய எல்லை ஆப்கானிஸ்தான் எல்லை மலைப்பகுதி. அதற்கு கீழே பார்த்திங்கன்னா ஈரான் ஒரு பார்டரு, இந்த பக்கம் அரபிக்கடல், இப்படின்றது தான் அந்த ஜியாகிரஃபியை பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த பலூச்சிஸ்தான் அப்படின்ற மாகாணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லேயே பெரிய மாகாணம். கிட்டத்தட்ட பஞ்சாப், சிந்து என்கிற 2 மாகாணத்தை சேர்த்திங்கன்னா பலூச்சிஸ்தான். அந்த மாதிரியா மிகப்பெரிய ஒரு பகுதி தான் பலூச்சிஸ்தான். ஸோ இந்த பலூச்சிஸ்தான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவர்களும் முஸ்லீம் தான், ஆனால் இனக்குழு வேறு. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவரும் இந்துக்கள், இந்து மக்கள்னு சொல்கிறோம். ஒரிசாவில் இருக்கிறவங்களும் இந்துக்கள். உடனே அவனுக்கும் நமக்கும் கலாச்சார ரீதியாக ஒத்து வருமா, அறிவு ரீதியாக ஒத்து வருமா, இல்லை பாரம்பரிய ரீதியாக ஒத்து வருமானா கிடையாது. அவர்கள் வேறு, நம்ம வேறு, ஆனால் கும்பிடுற தெய்வம் ஒன்று. இதே மாதிரி தான் அங்கே பலூச்சிஸ்தானில் அவர்கள் பாகிஸ்தானை மதிக்கவே மாட்டாங்க. அவர்கள் என்னென்னா பலூச்சிஸ் அப்படின்ற ஆதிவாசிகள் வாழக்கூடிய பகுதி தான். இப்போ இதே ஆதிவாசின்னொடனே எப்படி இருப்பான் என்ன ஏதுன்னு நீங்கள் நினைப்பீங்களா? இப்போ அதோட ஏர்போர்ட்டை பார்த்திங்களா, நம்ம ஊரில் இப்போ வேலூர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அந்த காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது ஏர்போர்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பார்த்தீங்களா, இதுதான் ஊரோடைய டாப் ஆங்கிள். ஏன்னா வெளிப்பூச்சும் இருக்காது, உள்பூச்சும் இருக்காது. இது எப்படி தான் வாழ்கிறாங்க தெரியல. இது நகரம், அவர்களுடைய தலைநகரம். அதாவது மாகாண தலைநகரம் எதுனா கொட்டா. இந்த கொட்டாவில் உள்ள ஊர் தான் இது. இப்போ தலைநகரமே எப்படி இருந்ததுன்னா, புறநகரம் எப்படி இருக்கும், கிராமம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த வீடியோ பாருங்கள். மலங்காடு அப்படின்னு வாயில நம்ம கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி மலையெல்லாம் நீங்கள் இந்தியாவில் கிடையவே பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஏன்னா அந்த பகுதியை தவிர. ஸோ இந்த மாதிரி மலங்காடு
ஏன்னா இங்கே வசிக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் குழு தான் பார்த்திங்கன்னா பலூச். ஸோ இவர்கள் இஸ்லாமியர்கள் தான். ஆனால் வந்து இவர்கள் படிப்பறிவுன்றதே டோட்டலாக கிடையாது ஆதிவாசி மக்கள். இவர்களை பற்றி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இந்த முல்லாக்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, நடந்து கொண்டிருக்கும்போது அமெரிக்க படைகள் அங்கே இருந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்துச்சு இல்லையா. அமெரிக்க படையை எதிர்த்து, அதாவது ஆப்கானிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு. ஸோ அங்கே அவங்களே படிப்பறிவு இல்லாமல் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரியா. இப்போ வந்து என்னென்னா அங்கே உள்ள போராளிகள் இருந்தாங்க இல்லையா, முதல்ல போராளிகள்னால் தீவிரவாதிகள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு சண்டை போட போகிறேன்னு இங்கேருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த பலூச்சிஸ்தான்லேருந்து துப்பாக்கியோட அந்த பக்கம் போயிட்டான். அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. யாருன்னா ஆப்கானிஸ்தானில் உள்ள முஸ்லீம்கள், அங்கே உள்ள ஆட்களை பிடிச்சி வச்சுட்டாங்க. அதாவது அல்கொய்தாவோட தொடர்புடையவர்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. பிடிச்சி வச்சுக்கிட்டு துப்பாக்கியெல்லாம் பிடுங்கிட்டு காசு கொடுத்தா தான் அவன் புரிச்சனை விடுவேன் போய் கூட்டுவான்னு சொல்லி இவர்களே பிணை கைதிகளாக அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் பிடிச்சாங்க. உனக்கு என்ன வேலை இங்கே, நாங்கள் பார்த்துக்குறோம், போ நீ கிளம்பு, துப்பாக்கியை போட்டு ஓடு, வீட்டில் காசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு 1000 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு 100 பேரை மட்டும் அனுப்பி பணத்தை வீட்டிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி பணத்தையும் துப்பாக்கியும் பிடிச்சி விரட்டி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அடிமுட்டால் கும்பல் தான் அங்கே அந்த மலைப்பகுதியில் பூரா வசிக்கிறான். படிப்பறிவும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஸோ இவர்கள் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் பாகிஸ்தானோட வாழ விரும்பலன்னு எப்போ இருந்து 1947 நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனால் முறை சுதந்திர காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது. ஏன்னா இந்த இனக்குழு வேறு, அது வேறு. ஸோ இந்த பஞ்சாயத்து அப்போ இருந்தே போயிட்டுருக்குன்னா இப்போ சமீப காலமாக ஒரு 20 வருஷமாக என்ன ஆச்சு அப்படின்னா, 20-25 வருஷமாக ஆயுதம் வேண்டி போராடக்கூடிய குழு வந்து ரெடி ஆகுது. இந்த குழு பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை கையில் எடுக்குது. ஒரு பக்கம் ஜனநாயக போராட்டங்கள் நடக்குது, இன்னொரு பக்கம் ஆயுத போராட்டம் நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா, பலூச்சிஸ்தானை தூண்டி விட்டு உடைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தனிநாடாக ஆக்கணும்னு பார்க்குறது யார் அப்படின்னா சிஏஏ. இப்படிதான், நம்ம ஜிலாம் கிடையாது. அதுக்கு வர என்ன ஜி என்ன பண்ணார், இந்தியா என்ன பண்ணுன்றது நம்ம அடுத்து வருவோம். இப்போ இது வந்து இன்னொரு கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி அது சிஏயோட வேலை, மொசாத்தோட வேலை அப்படின்னு நான் சொல்கிறேன். இதோட பெரும் பகுதி பார்டர் எங்கே இருக்குன்னா ஈரானில் இருக்குது. ஈரானும் பலூச், இப்போ நான் திருப்பியும் போடுறேன் அந்த மேப்பை பாருங்கள். மேலே வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு 60% ஷேர் பண்ணுது, ஒரு 30-40% ஈரான் பார்டரை ஷேர் பண்ணுது. ஸோ இதை தனி நாடாக தூக்கிட்டோம்னா இவங்கள வைத்து இங்கு தளம் அமைத்து ஈரானை ஆட்டையை போட்டு காலி பண்ணலாம், பாகிஸ்தானை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கலான்றது தான் அமெரிக்காவோட நீண்ட கால பிளான். நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு வந்து இவங்க சங்கியெல்லாம் கத்திட்டுருக்கான், ஜி தான் உடைச்சாருன்னு. ஜியை கொண்டு போய் தெருவில் நிறுத்திடுவாங்க போல் கடைசியில். ஏன்னா இவங்க வந்து ஜியை எவ்வளோ புகழ்கிறாங்களோ அமெரிக்காக்காரன் போட்டு ஜியை போட்டு அடி நடிச்சிட்டே இருக்கான். ஸோ இப்போ அடுத்து வருவோம், ஜி என்ன பண்ணான்றது அடுத்து வருவோம். இப்போ நம்மளுடைய ராஜதந்திர வெற்றியான்றது நம்ம அடுத்து வருவோம். அப்போ ஜியை என்ன பண்ணுறான்னா, எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இப்போ போடுறேன். இது என்னென்னா, நம்மளுடைய அண்டை நாடான பங்களாதேஷில் ஒரு கிழவனை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அவங்களாம் ரெடி பண்ணி ஒரு பெரிய தலைவராக உருவாக்கி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இந்த தம்ப்நெயிலை பார்த்துங்க, இதை போய் உள்ளே தேடி பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எப்போ பங்களாதேஷை அந்த கிழவன் யூனுஸ் ஆட்டையை போட்டானோ அப்போவே அந்த தகவல் டீட்டெயிலாக நம்ம போட்டிருப்போம். அதை நீங்கள் தனியாக டைம் இருக்கும்போது பார்த்துங்க. ஸோ இந்த யூனுஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன்ஸை வச்சு அமெரிக்கா டைரெக்டாக அந்த வேலையை செய்யாமல் என்ன பண்ணோன்னா, ஒருத்தனுக்கு நோபல் பரிசை கொடுத்து விட்ருவாங்க. அதாவது ஒரு நாட்டில் பிரிவினை பேசக்கூடிய ஒருத்தர் வந்து கொஞ்சம் அறிவாளியாக இருக்கான், இவங்களை வச்சு அந்த நாட்டை காலி பண்ணலான்ற அளவுக்கு அவங்க திறமைசாலியாக இருந்தால் அவர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் வசப்படுத்திக்கிட்டு, அது வந்து இதுக்காக தான் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வச்சுருப்பான். டைரெக்டாக அமெரிக்க அரசோ இல்லை இப்போ ஃப்ரான்ஸ் அரசோ இறங்காது. இதில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை வச்சு இவர் ஆகா ஓஹோ அப்படி இப்படி அப்படின்னு தான் இந்த யூனிஸை கொண்டு வந்தாங்க. பெரிய ஆள் இவர் வந்து இப்போ தேசப்பிதான்ற ரேஞ்சுக்கு பங்களாதேஷ்காரன மண்டைய கழுவி முட்டா பசங்களை இந்த ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. அங்கே உள்ள ஜனநாயக ஆட்சியை கவிழ்த்து விட்டாங்க, இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்காக வைத்து விட்டுட்டு அப்படியே யூனிஸை கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவோட கோர்த்து விட்டு இப்போ யூனிஸும் சைனாவும் க்ளோஸ் ஆகி இந்தியாவுக்கு செக் வைக்க போகிறாங்க. இதை பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட்டை அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக போடுறேன். ஏன்னா இந்தியாவை பிரிப்பதற்கும் இவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள், அதுதான் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பலூச் இப்படி தான் இது. இப்போ மலாலா யூசுப் ஜாயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை ஓகணும் அமெரிக்கா பாகிஸ்தான் அரசாங்கத்தை எதிர்த்தோடனே அதுக்கு ஒரு நோபல் பரிசை கொடுத்து அதை கொண்டு போய் லண்டனில் இருக்காது. ஸோ இப்படி ஆட்களை வந்து பிராய்லர் தலைவர்களை இவர்கள் உருவாக்குவாங்க. இவன் பூரா யாருன்னா அமெரிக்காவோட அடிமையாக இருப்பான். ஸோ இப்படி அமெரிக்காவோட அடிமை தான் இன்னொரு பாப்பாவை ரெடி பண்ணுறாங்க. அந்த பாப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் படித்த மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், மிகப்பெரிய சமூக போராளி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிராண்டை குத்துவாங்க. எப்போவுமே கட்சியாக உருவாக்க மாட்டான் அமெரிக்காவில். சமூக போராளி, ஏன்னா இந்த போராளி அந்த போராளி, இவர்கள் வந்து
இதுக்காக இப்போ மனித உரிமைக்காக போராளி அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தனை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ஒரு நாட்டை உடைச்சா இவனை தலைவராக்கி விட்டுருவாங்க. சரியா? இப்போ கொண்டு வரப்பட்ட ஒரு பாப்பா தான் என்னென்னா, ஒரு 34 வயசு பாப்பா. அந்த பாப்பா பேர் என்னென்னா மஹ்ரங் பலூச். இப்போ ஃபோட்டோ போடுற பாருங்க. மஹ்ரங் பலூச் வந்து இன்றைக்கி பரபரப்பாக உலகம் முழுவதும் பேசக்கூடக்கூடிய அப்படி ஆக்கி விட்டுருவாங்க. ஏன்னா டைம் மேகசினில் நம்ம ஏற்கனவே இதை பற்றி இதில் ஜீவா டுடேயில் இதை பற்றி டீட்டெயிலாக யூரோப்பியன் மேகசின் என்ன செய்யும், பேப்பர்கள் என்ன செய்யும், ஒருத்தனை எப்படி பாலிஷ் பண்ணி கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து எப்படி அடிப்பாங்கன்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் போய் பார்த்துங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பாவுக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்ன சாதிச்சுன்னா, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதோட அப்பாவும் இவங்க அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் 6-7 பிள்ளைங்க. இதில் இவங்க அப்பா வந்து ஒரு தனிநாடு வேண்டி போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு போராளி பலூச்சிஸ்தானில். அவரை அரசாங்கம் பல முறை பிடிச்சி போட்டுருச்சு. அவங்க அண்ணனையும் பல முறை பிடிச்சி போட்டு வெளியே விடும். உடனே அவங்க வீட்டில் பிறக்கிறது தான் இந்த மகள். இதுக்கு MBBS சீட்டு கிடைக்குது. நல்ல அறிவாளிகளை தானே CAயில் தேர்ந்தெடுப்பான். ஸோ இந்த பாப்பா வந்து ரொம்ப ஃபோர்ஸாக கல்லூரி படிக்கும் காலம் 16 வயசுலேயே இறங்கி கலக்குது. பல்வேறு போராட்டங்கள் இறங்கினோடனே சரி அவங்க அப்பா லாயக்கில் மகன் லாயக்கில் அருமையான ஒரு பிள்ளையை பெற்றிருக்காங்க, இது MBBS படிக்கிறது கொஞ்சம் டேலண்ட்டாக இருக்குது, இதை வந்து தூக்கிடுவோம். இதை வச்சு பாகிஸ்தானை உடைச்சி பலூச்சிஸ்தானை தனி நாடாக்கி அதை வச்சு அங்கே ஏர்பேஸ் போட்டு ஈரானுக்கு ஒரு செக்கு. ஏன்னா வடிவேல் சொல்லுவாப்புல, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, பனை மரத்துக்கு ஒரு குத்து. இதோட நீண்ட கால பிளான் தான் பலூச்சிஸ்தானை பிரிக்கிறதுக்கு இந்த பாப்பாவை CAA சப்போர்ட் பண்ணுறாங்க. மறைமுகமாக இவர் வந்து ஒரு பெரிய இந்த போராளி அந்த போராளி சமூக போராளி அப்படின்னோடனே இந்த பொண்ணை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தடுத்த கட்டத்தில் 2022 அதுக்கப்புறம் வந்து 2023 பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தண்டி யாத்திரை காந்தி நடத்தினார்ல, அந்த மாதிரி ஒரு யாத்திரை நடத்துகிறேன். இப்போ 2 தலைவர்கள் உருவாகிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ஆரம்பத்திலேயே பலூச்சிஸ்தானில் நாளைக்கு 2ஆக புழக்கிறதுக்கும் இப்போயே ரெடி பண்ணிட்டாங்க. யாருன்னா நம்ம இந்த பாப்பா ஒன்று மெஹ்ரங், இந்த பாப்பா மெஹ்ரங் ஒன்று, மிர்யார் ஒன்று. மிர்யார் யார், பலூச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய குழுக்களுக்கு தலைவன். இந்த பாப்பா வந்து சமூக நீதி, சமூகம், பொருளாதாரம் இப்படி வந்து ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய ஒரு தலைவி. இப்போ 2 பேரை பேரலாக கொம்பு செய்ய விடுறாங்க. 2 பேருமே அங்கே மக்கால் செல்வா கூட இருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஊரை பற்றி நீங்கள் பார்த்தீங்க, முதல்ல பார்த்தேன்ல, இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பாவங்க. அப்புறம் பிரிஞ்சு போகாமல் என்ன பண்ணுவாங்க, பாகிஸ்தான் வந்து ரொம்ப இந்த மக்களை கேவலமாகவும், அதாவது ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி வச்சுருக்காங்க. 200 வருஷத்துக்கு பின்னாடி. அப்புறம் அவன் தனிநாடு கேட்டு போராடாமல் என்ன பண்ணுவான், மக்கள் சக்தி கூடாமல் என்ன பண்ணும். பாருங்கள், இந்த வீடியோ போடுறேன், ரைட்ஸ் இல்லைன்றதுனால சின்னதாக 2 வீடியோ போடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்களா? இப்படி தாங்க ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு ஈரான் பார்டரில் போய் எண்ணெய் வாங்கி கொண்டு வந்து விற்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வண்டியில் இந்த எண்ணெயெல்லாம் பிடிச்சிட்டு போய் விற்று இவன் தாலியை போட்டு அறுத்து இவன் சம்பாரித்து என்னத்தை பண்ணுறது. இவ்வளோ பின்தங்கிய ஒரு இடம் வண்டியோடு தூக்குது பாருங்கள். இப்படி தான் இவர்கள் வாழ்க்கை முறையே இருக்குது. வனாந்திரம், பிழைக்க ஒரு வழியும் கிடையாது, விவசாயம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஈரான் பார்டரில் போய் எண்ணெயை வாங்கிட்டு வந்து பிரித்து விற்கிறது. ஏன்னா அதுவும் பாகிஸ்தானில் விற்கிற ரேட்டை விட கம்மியாக விற்கணும். எங்கேயுமே கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பெட்ரோல் பங்கு கிடையாது, மெக்கானிக் ஷாப் கிடையாது, எதுவுமே கிடையாது. 100 வருஷத்துக்கு பின்தங்கிய பகுதியாக அந்த பலூச்சிஸ்தான் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த போராட்டம். ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா, நேற்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாங்கள் தனி நாடு ஆகிட்டோம். யாருன்னா மிர் பண்ணுறாப்புல. சரியா? ஸோ இவர் இது பண்ணிவிட்டு இந்தியாவும் ஐநாவும் எங்களை அங்கீகரிக்கணுன்றார். சரி, இங்கே தான் வரோம் ஜிக்கு. ஏன் இந்தியான்ற மேட்ரை கோர்த்து போடுறான் அப்படின்னா, இந்த ஒரு பாவச்செயல் இருக்குல்ல, புரியுதா அவங்களுக்கு? இந்த பாவச்செயலை அமெரிக்கா நேரடியாக செய்ய மாட்டான், எவன் தலையிலையாக போட்டுருவான். உடனே அவனும் பெருமையாக ஏற்றுப்பான். ஓ, நம்ம இந்த நாட்டை பிரிக்கிறோம், நம்ம ராஜதந்திரத்தில் தான் பாகிஸ்தானை அழிக்கிறோன்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளாக பாகிஸ்தானை எதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், பாகிஸ்தான் நம்மளை எதிரியாக நினச்சிட்டு இருக்கான்ல. ஆனால் இவங்களுக்கு பூராமே செக் வைக்கிறது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். குறிப்பாக அமெரிக்காவும் ஒன்று வச்சுங்க. அமெரிக்கா தான் இதுக்கு மெயின் தலைவன், அமெரிக்கா தான். அப்போ என்ன பண்ணுறான்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடக்கிற சண்டையில் இந்தியா ராஜதந்திர ரீதியாக என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பலூச்சிஸ்தான் தீவிரவாதிகளை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு காசும் ஆயுதமும் கொடுக்குது. அரபிக்கடல் வழியாக. இப்போ திருப்பியும் இந்த மேப்பை போடுறேன், திருப்பியும் பாருங்கள். இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தை தாண்டி போய் பலூச்சிஸ்தானுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. அரபிக்கடலோரம், அந்த அரபிக்கடலோரம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த அரபிக்கடலோரம் போனீங்கன்னா பலூச்சிஸ்தான் வந்துடும். இப்போ எங்கே கீழே சிந்து மாகாணம் இருக்குல்ல பாகிஸ்தான், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கடல், அரபிக்கடலோரம் கல்ல தோணியில் கொண்டு போய், எப்படி நம்ம வந்து புலிகள் இருக்கும்போது ராமேஸ்வரம் வழியாக ஆயுதங்கள் போச்சோ, எப்படி டீசல் பெட்ரோல் போச்சோ, அதே மாதிரி இந்தியா ராஜதந்திரம் பண்ணி
என்ன பண்ணுது, இடையில பூந்து கடல் வழியாக ஆயுதங்களையும் பணத்தையும் கொண்டு போய் பலுச் தீவிரவாதிகளுக்கு கொடுத்து அங்கேருந்து பாகிஸ்தான் அடிங்கடான்னு சொல்லி பண்ணுறான். ஸோ இது அமெரிக்காவுக்கு தெரியாதா? திட்டமே அமெரிக்கா திட்டம் தானே. அதில் இவர்கள் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. சரி, அவன் ஒருத்தன் வந்து காசு கொடுக்குறான் அவனுக்கு. இப்போ நம்ம பிச்சை போட போகிறான், பிச்சைக்காரனுக்கு போகும்போது திடீர்னு எவனா ஊடால புகுந்து பிரியாணி பொண்ணமாக கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம பேக் அடிச்சிடுவோம்ல. ஸோ நம்ம பேக் அடிச்சு என்ன பண்ணுவோம், சரி வேறு யாருக்காக கொடுப்போம் அப்படின்னா அந்த ஸ்பாட் அவுட் வந்துடும்ல. அது மாதிரி அமெரிக்கா ஆகா இந்தியா உள்ளே புகுறாங்க அப்படின்னு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். இவங்க ஆயுதம் கொடுக்குறேன்றான், பணம் கொடுக்குறேன்றான், அவங்களும் ஒன்றா போகிறாங்க. சரி ரைட், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னு அவன் சைலண்ட் ஆகிடுறான். சைலண்ட் ஆகி பேக்கப் பண்ணிகிட்டே இருக்கான். யாருன்னா இந்த பொண்ணு இருக்குல்ல மெஹ்ரங்கை வந்து அதுக்கு நோபல் பரிசு கொடுத்து ஒரு பெருந்தலைவியாக உருவாக்குறதுக்கான பிளான் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் கொடுத்துருவாங்க மெஹ்ரங்கு, கட்டாயம். சுதந்திரம் வாங்கலைன்னா நோபல் பரிசை கொடுத்து அதை தலைவியாக்கி தனிநாடு வாங்கி கொடுத்துருவாங்க. சரியா? இல்லை மிர்யாரை வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், ஆயுதம் கொடுத்து காசு கொடுத்து. ஸோ இப்போ இந்த 2 கோஷ்டிகளும் சேர்ந்து இப்போ மிர்யார் தான் அறிவிச்சிருக்காப்புல தனிநாடு ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் தனிநாடு ஆயிட முடியுமா? அப்படி ஒரு லெட்டர் பேரில் எதையாவது எழுதி விட்டான்னா ஆக முடியாது. ஐநா அங்கீகரிக்கும். அப்போ என்ன பண்ணுறான், இந்தியாவிட்ட ஒரு தூதரத்தை ஓப்பன் பண்ணி எங்கள் ஆளை ஒருத்தனை அங்கே தூதராக போடுன்றாங்க. இதுக்கு இந்தியா எந்த ரியாக்ஷனும் இது வரைக்கும் கொடுக்கல. ஏன்னா கொடுக்க போகுதுன்னு அடுத்து பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே உள்ள சங்கிகள்லாம் ஜியோட ராஜதந்திரத்தை உடச்சிட்டானப்பா. ஜியோட ராஜதந்திரம்லாம் கிடையாது. ஜி வந்து நம்ம ராஜதந்திரத்துக்கு அவனை பயன்படுத்துகிறோம், அது ஓகே. நம்ம ஜியை ரொம்பவும் மொக்கையாகவும் சொல்ல முடியாது, ரைட்டு. ஏன்னா ஜெய்சங்கர் இருக்காப்புல. ஜெய்சங்கர் சில கேம் ஆடி என்ன பண்ணான்னா ஆயுதத்தை கொடுத்து காசை கொடுத்து பாகிஸ்தான் அடிக்க வச்சது உண்மை தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு தலைவன் இருக்கான். அந்த தலைவன் தான் அமெரிக்கா. அவன் என்ன பண்ணுறான்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே பிளானை போட்டு இந்த பாப்பாவுக்கு இவங்க அப்பாவை கொண்டு வரலான்னு பார்க்குறான். அவன் பாதி மொக்கையாக இருக்கான். அவன் தம்பியை கொண்டு வரலான்னு பார்க்குறான், அண்ணனை அது மொக்கையாக இருக்கான்னொன்னே இந்த பாப்பா வலுவாக சிக்கிச்சு. யார் மஹ்ரங் சிக்கிடுச்சு. மஹ்ரங்கை வச்சு தூக்குனா பெண்களுக்கு எப்போவுமே உலகத்தில் ஒரு ஆதரவு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உடச்சிடலான்றது தான் இப்போதைக்கு பிளான். இதில் இந்தியா ஒரு கேம் ஆடி இருக்குது. கரெக்டாக எப்படி கேம் ஆடுறாங்க பாருங்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை வரும்போது பாகிஸ்தானுக்கு இன்னும் எண்ணெயை ஊற்றி விட்ற மாதிரி, இங்கே பார்த்தியா இந்தியா உன் நாட்டையை பிரிக்கிறான், உன் நாட்டை நாசப்படுத்திட்டான்ற ஒரு தீரா பகையை உருவாக்குற ஒரு பக்கம். ஆனால் இந்தியா என்ன நினைக்கும் அப்படின்னா, உன்னை நான் நாசப்படுத்திட்டேன்ல, நீ என்னை அடிச்சேல்ல, இப்போ உன் நாட்டை 2ஆக பிளந்துட்டேன் பார்த்தியா அப்படின்ற பெருமை நமக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து தான் நினைத்ததை நகர்த்தி அதை வந்து பலூச்சிஸ்தானை தனியாக பிரித்து அங்கே ஏர்பேஸை போட்டு ஈரான் அடிக்கிறது தான் அவனோட பிளானு. ஸோ எல்லாரோட பிளானும் ஒர்க் அவுட் ஆயிரும். ஆனால் சண்டைன்னு பிரச்சனைன்னு வந்தால் பாகிஸ்தானுக்கு தீயை ஊற்றி விட்டு மேலும் பகையை ஏற்றப்பட்டு எனவே 2ஆக உடச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானே இந்தியாவும் தொடர்ந்து ஃபயர்லேயே வச்சுருப்பாங்க. இது சர்வதேச பாலிடிக்ஸ். ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நேற்று வந்து பரபரப்பை சர்வதேச அளவில் ஏற்படுத்தினது இதுதான். இதுக்கு அடுத்து ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த பக்கம் பலுச்சிஸ்தானை உடைச்சி ஈரானுக்கு செக் வைக்கிறதுக்கு அமெரிக்கா செஞ்ச வேலை தான் இந்த வேலை. இதில் இந்தியாவும் உள்ளே பூந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவனை வச்சு பாகிஸ்தானை அடித்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது ஓகே, இது வரைக்கும் ஓகே. இதுக்கு அடுத்து ஒரு வேலையை செய்வதற்கு அமெரிக்காவும் சரி G7 சரி ஒரு வேலையை ஏற்கனவே செஞ்சிருச்சு. என்னென்னா, பங்களாதேஷில் இந்தியாவோட ஒட்டுதல் உறவோடு நீண்ட காலமாக இருந்து அந்த பங்களாதேஷ் பெரிய அளவில் வளர்ந்துச்சு இல்லையா, அதை இந்தியாட்டிருந்து பிரிக்கிற மாதிரி தான் ஒரு கிழவனை யூனுஸை கொண்டு வந்து அங்கே வந்து கிளம்புறக்குன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த கிழவனாக இறக்கி விட்டு அமெரிக்கா கைக்கூலியான அந்த ஆளை கொண்டு போய் சைனாவோட கோர்த்து விட்டு என்ன பண்ணுறான்னா இந்தியாவுக்கு செக் வச்சு இந்தியாவை 2ஆக உடைப்பதற்கான திட்டமும் துவங்கிருச்சு. அது என்ன திட்டம் அப்படின்றது நம்ம அடுத்து சொல்லிட்டு போகிறோம். இப்போ இதை எப்படி கையாள போகிறாரு அப்படின்னு நான் பார்க்குறோம். நிச்சயமாக வந்து நம்ம நாட்டுக்குள்ளே இறங்கினான்னா அவனை நாசம்தான். ஆனால் பாகிஸ்தான் மாதிரிலாம் நம்ம நாட்டில் கை வச்சிட முடியாது தான். இருந்தாலும் அது என்ன பிரச்சனைன்றதை நம்ம டீட்டெயிலாக அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.